வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா 12 சீசர்கள் ஏசப்பா இருந்தாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா 12 சீசர்களை வந்துட்டு அக்கறைக்கு செல்லுங்க அப்படின்ட்டு கடலில் 12 சீசர்களை அமுச்சு விட்டுட்டாங்க. மாலை நேரத்தில் ஏசப்பா உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா மலையில் உட்காந்து அவங்க அமுச்சு விட்டுட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 12 சீசர்களும் வந்துட்டு படகுல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க, கடலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நடு ஜாமம் அந்த மாதிரி கொஞ்சம் கடைக்கிட்ட போகும்போது பெரிய கடல்லாம் வந்து கொந்தளித்து ரொம்ப பெரிய காற்றெல்லாம் அடித்து ரொம்ப இந்த மாதிரி படகு வந்துட்டு விழுந்துற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா ஜனங்கள்லாம் அந்த படகுல இருந்த சீசர்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா எப்படி இருப்பீங்க? யாரை ஜெபிப்பீங்க? ஏசப்பாவை ஜெபிப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி இந்த மாதிரி காற்றுலாம் அடிச்சுட்டு ரொம்ப அந்த ஜனங்கள்லாம் பயந்து போய் சீசர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா 4ஆம் ஜாமத்தில் வந்து கடல் மேலே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சீசர்கள் வந்துட்டு அந்த இடத்த நோக்கி பார்த்தாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த சீசர்கள்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு ஆவி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த கடல் மேலே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு அந்த சீசர்கள் வந்துட்டு என்ன இது பண்ணாங்கன்னா ஐயோ ஆவிதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க ரொம்ப. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சீசர்கள் வந்துட்டு அங்க 12 சீசர்கள்ல ஒருத்தவங்க எந்திரிச்சு கேட்குறாங்க. அவங்க பேர் என்னன்னா பேதுரு. இந்த மாதிரி ஏசப்பாட்ட கேட்குறாங்க. பேதுரு வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா நான் இந்த கடல் மேல நடந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா சரி நடந்து வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு என்ன பண்றாங்கன்னா படகுல இருந்து இறங்கி கடல் மேல நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ரொம்ப காற்று ரொம்ப எதிர்காற்று ரொம்ப புயல் மாதிரி வர ஆரம்பிக்கவும் பேதுரு என்ன பண்றாங்க, அவங்க பயந்து போய் அந்த காலை எடுத்து வைக்கிறோம் முழுங்கி இயேசுவே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுங்கிட்டாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு, உடனே கையை நீட்டி பேதுருவை தூக்கி விட்டு காப்பாத்திட்டாரு. அப்ப ஏசப்பா கேட்கிறாரு பேதுருட்ட, அற்ப விசுவாசியே ஏன் என்னை சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு படகுல வந்துட்டு ஏசப்பா ஏறினும் போது கடல் எல்லாமே வந்துட்டு அமைதியாச்சு. கையை காமிச்சோட எல்லாருமே வந்துட்டு கடல் காற்று எல்லாமே ஒரு அமைதியான நிலைமையில இருந்துச்சு. அப்பதான் அந்த சீசர்கள்லாம் வந்துட்டு ஏசப்பா பார்த்து சொல்றாங்க, நீயே உண்மையான மெய்யான தேவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு பணிந்து போய் இந்த சீசர்கள்லாம் நீங்களே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்றாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில அந்த கடல் போல நம்மளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அது நம்ம நம்பணும். ஏசப்பா வந்துட்டு நம்பி நம்ம ஜெபத்தை வந்துட்டு ஏசப்பாட்ட சொல்லணும். அதே மாதிரி நீங்க நம்பி எதுனாலும் சொல்லுவீங்களா? ஏசப்பாட்ட